நம்ம பொலியோரத்துல வந்து தென்னம்பிள்ளை வச்சிருக்காரு. இந்த பயன்பாடு தென்னம்பிள்ளைக்கு எப்படி வந்து ரெடி ஆயிருக்குது, தென்னம்பிள்ளையில என்ன குறைபாடு இருந்துச்சு, தென்னம்பிள்ளைக்கு தனியா கொடுக்காம வாழைக்காட்டு கொடுத்ததுலயே தென்னை மரத்துக்கு எப்படி பயன்பாடு வந்து சார் சொல்லுவாரு. சார் அதை உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. அந்த மட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்ப கீழே இருக்கிற மட்டையில இருந்து மேல குறுத்தே பாருங்க. இப்ப புதுசா வர கொடுத்துங்கிறதுனால சிறுசா வருது. கண்டிப்பா சார், நல்லா வளமா வருது. நல்லா தெரியுதுங்களா? தெரியுது. ஆமாங்க. இப்ப இல்லைன்னா அது நல்லா ஆரோக்கியமா இருந்ததுன்னா, ஏற்கனவே மரம் ஆரோக்கியமா இருந்தா அந்த மாதிரி குட்டை குறுத்து வராது. மட்டை இன்னும் நல்லா வளமா வந்திருக்கு. கண்டிப்பா இப்பதான் டெவலப் ஆகுதுங்க. இதுல கள்ளிப்பூச்சியோ வேற எந்த தாக்குதல இருந்து உங்களுக்கு அந்த மாதிரி பச்சை இருக்காது. இதுலயும் குளோரோஃபில் வந்து ரிச்சில் இருக்குது. சார் வந்து போட்டது வந்து வாழைக்கு. ஆனா அந்த வாழைக்கும் பயன்பாடு கொடுத்துட்டு பொலியோர இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய அந்த தென்னை மரத்துக்கும் பயன்பாடு கொடுத்து விவசாயி வளமாக்கி இருக்குது அப்படிங்கிறது சார் மூலமா கேட்டு தெரிஞ்சுட்டோம். எனவே அனைத்து விவசாயிகள் வந்து நீங்க வந்து ஒரு பயிருக்கு கொடுக்கக்கூடிய இது வந்து சார் அங்க வந்து வெள்ளை இருக்குதுங்களா? வெள்ளை இல்லைங்க. ஃபர்ஸ்ட் இருந்துச்சுங்களா? முதல்ல இருந்தது. இப்ப இல்ல. மரமே அடி கருப்பா இருக்குங்க. இப்ப அந்த மாதிரி இல்ல. இப்ப ஆமா. இப்ப கண்ட்ரோல் ஆயிருக்குது. வாழை அடுத்த வருஷம் பார்க்கும்போது இன்னும் மட்டம் நல்லா இருக்கு. ஓகே சார். வாழைக்குன்னு தனியா கொடுக்காமயே உங்களுக்கு வந்து கீழே டார்க் சைடு வாழைக்கு கொடுத்தது தென்னை மரத்துக்கும் பூச்சி விரட்டியாவும் செயல்பட்டு இருக்கு. விவசாயிக்கு வந்து தனியா எத்தனை பயன்பாடு தான் டார்க் சைடு கொடுக்குதுங்கிறது கணக்கே கிடையாது. அந்த அளவுக்கு டார்க் சைடோட பயன்பாடு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து விவசாயிகள் வந்து வாழைக்காட்டு கூட்டத்துல பாக்கு மரத்து கூட்டத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தென்னை மரத்துக்கு பலன் கிடைச்சதுன்னு நிறைய விவசாயி தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. சாருமே இன்னைக்கு அதை சொன்னாரு. எனவே டார்க் சைடு பயன்படுத்தும் போது இந்த மண்ணுக்கும் மரத்துக்கும் அந்த விவசாயிக்கும் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து மண்ணு கட்டு போகாது. அதிக மண்ணின் வளமே மக்களின் வளம். அந்த மண் வளத்தை நம்ம கூட்டிட்டு போகும்போது அந்த மனிதன் மக்களோட வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தரம், அந்த உடல்நிலை, ஆரோக்கியம் எல்லாமே மேம்படும். டாக்டர் சாயல்ங்கிறது வந்து வெறும் ஒரு ப்ராடக்டா பொருளே கிடையாது. அது வந்து ஒரு எப்படி சார் சொல்லலாம், அதுக்கு பேர் எப்படி சொல்லலாம், நீங்க சொல்லுங்க. எப்படின்னா மண்ணு தலைமுறையா தலைச்சு நிக்கிறதுக்கு. இந்த தலைமுறையோட இந்த மண் இல்லாம நம்ம தலைமுறை அப்படியே தலைச்சிட்டு வளர்ச்சி அடைகிறது. இப்ப நம்ம மண் வளத்தை பூரா கெடுத்துட்டு வந்து இப்ப டாக்டர் சாயல் கொடுக்கறது நாளுக்கு ஒரு இன்ச்சு மண் வளருதும்பாங்க. நம்ம ரசாயனத்தினால கீழே போயிட்டு இருக்கு. உப்பு கட்டுன மாதிரி பூமி கீழே போயிட்டு இருக்கு. ஓகே சார். எனவே அனைத்து விவசாயிகளும் இந்த மண்ணை வளப்படுத்தி செடியை நலமா வளர்த்தலாம் அப்படிங்கிறது டாக்டர் சார் சிம்பிளா சொல்லியிருக்குது. அவ்வளவுதான். உங்களுக்கு மண் வளமே அந்த செடியின் நலம், செடியின் நலமே விவசாயியின் வளம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி முடிக்கிறோம். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார்.